அநேக பாடுகள், நிந்தனைகள், சோதனைகள், நெருக்கடிகள், அவமானம் வந்திருக்கலாம். ஆனாலும் அவ்வளவிற்கு மத்தியிலையும் தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருந்திருக்கிறது என்பதை நாம் ஒருபோதுமே மறந்துவிடக்கூடாது. எது ஆசீர்வாதம்? பிரச்சனை இல்லாத வாழ்க்கையா, அல்லது பிரச்சனையின் மத்தியிலே தேவனுடைய பிரசன்னம் இருப்பதா? எது ஆசீர்வாதம்? பிரச்சனையின் மத்தியிலேயும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது அல்லவா, அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. மோசே அன்றைக்கு அருமையான ஒரு ஜெபத்தை பண்ணார். ஆண்டவர் தன்னோடு கூட வர வேண்டும் என்ற ஒரு அருமையான ஜெபத்தை பண்ணினார். ஆனா ஆண்டவர் மோசையோடு கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செல்ல விரும்பவில்லை, அவருடைய பாவத்தின் நிமித்தமாக. ஆனாலும் இரக்கத்தின் தேவன், நான் உன் கூட வரமாட்டேன்ப்பா, ஆனால் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார்.